ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 பேதுரு 3:15 ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை குறித்து மற்றவர்கள் கேட்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றிருக்கீங்களே, அவர் என்ன செய்வார், என்னென்ன செய்வார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, முதலாவதாக கர்த்தராகிய தேவனை நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தம் பண்ணி கொண்டு அவரிடத்தில் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை குறித்து விசாரிக்கும் பொழுது, நாம் யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல வேண்டும் என்று அங்கே ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுக்குறார். மற்றவர்கள் கேட்கும்போது ஒரு கோபத்தோடையோ, நீங்கள் ஆண்டவர் அறியாதவங்க, நாங்களாம் ஆண்டவர் அறிஞ்சிட்டோம், அதனால் நாங்கள் நீதிமான்கள், நீங்கள் நீதிமான்கள் இல்லை, இப்படியெல்லாம் வாதம் பண்ணக்கூடாது. சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். அவரை குறித்து சொல்வதற்கு அநேக காரியங்கள் உண்டு. அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், எதற்காக இந்த பாவமுள்ள மனுஷனை ரட்சிக்க வேண்டும், நீங்கள் பாவிகள் என்று சொல்வதற்கு காரணம் என்ன, இவைகள் எல்லாம் அவங்க கேட்பாங்க. நம்மகிட்ட கேட்கும் பொழுது சாந்தத்தோடு பதில் அளிக்க வேண்டும் என்று அங்கு உத்தரவு சொல்றதை பார்க்கிறோம். ஆகையினால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர். அவர் உண்மையிலேயே பரிசுத்தம். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் உங்கள் இருதயங்களை முதல்ல பரிசுத்தம் பண்ணி கொண்டு சாந்தத்தோடு நம்பிக்கையோடு அந்த பதிலை சொல்லுன்னு ஆண்டவர் அங்கே விரும்புகிறார். ஆகையினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.